நம்ம தமிழ்நாட்டையும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாதுன்றது காலங்காலமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதுசாக கட்சி ஆரம்பித்த கமல்ஹாசன் கூட கூட்டணி அமைச்சிங்க. 33 சீட்டு வாங்கினீங்க, பட் ஒன்றில் கூட ஜெயிக்க முடியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு எம்பி சீட்டுக்காக நீங்கள் வந்து அங்கே நிற்கிற மாதிரி தெரியுது. உங்களை தொடர்ந்து வந்து ரசிகர்களோ தொண்டர்களோ வந்து நீங்கள் சொன்னீங்க 96ல் என்ன கொஸ்டின் கேளுங்க, ஸ்டேட்மெண்ட் பண்ணாதீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு 96ல் நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க. நாங்கள் அடிக்கடி நீங்கள் அங்கே பதிவு பண்ணியிருக்கீங்க. நடிகர் விஜயை பற்றி பேசும்போது நீங்கள் அதை அடிக்கடி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த தொண்டர்கள் வந்து இன்னும் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இவ்வளோ மாற்றம் வந்ததுக்கப்புறமும்? ஓகே, ரைட். அக்கார்டிங் கொஸ்டின். இப்போது 1996ஆம் ஆண்டு இந்த அரசியல் வந்து டோட்டலாக நீங்கள் தான் மாற்றணும். அதான் சொல்கிறேன். 1996ஆம் ஆண்டு வந்து அன்றைய இருந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து குரல் கொடுத்த ஒருவனா மட்டும்தான். அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் வந்து ஆண்டவனே காப்பாற்ற முடியாதுன்னு அமெரிக்காவுக்கு போயிட்டார். அவர் 40 days 24 hours பிரச்சாரம் பண்ணுறது காமராஜன் எனக்கு தெரியும். 24 மணி நேரம் பிரச்சாரம் செய்தல் நான் வந்து 22 மணி நேரம் பிரச்சாரம் செஞ்சு அது ஊழல் உள்ள அரசு என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமர்த்தியது மிக முக்கியமான காரணம்னா அது சரத்குமார் தான் என்பதை உறுதிப்பட என்னால் சொல்ல முடியும்.